ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஊர் ஊராக சென்று போதித்தவர், வியாதிகளை தொண்டிய பரிசுத்த கரங்களாலே தொட்டு சுகப்படுத்தியவர், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தவர், முண்டவரை நடக்க வைத்தவர், தொழு நோயாளிகளை தொண்டிய கரங்களாலே தொட்டு சுகம் கொடுத்தவர், செத்து பொருளுக்கு உயிர் பிச்சை கொடுத்த தேவன் இதோ நம்முடைய மத்தியிலே நமக்காக நற்கருணை நாதராக பிரசன்னமாக இருக்கிறார். இந்த நேரம் நற்கருணை ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கிற நேரம். இன்று மிக சிறப்பான விதத்திலே கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்காக, பொருளாதார நெருக்கடியால் துன்பப்படுபவர்களுக்காக, ஒவ்வொரு நாளும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். திருப்பாடல் 56:8 வாசிக்கின்றோம். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர், இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா. எரேமியா 31:16 ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, என்னுடைய உழைப்பு கேட்ட பயன் கிடைக்கும் என்கிறார். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கிறார்கள், அரிகளை சுமந்து வருகிற பொழுது அக்களிப்போடு வருகிறார்கள். திருப்பாடல் 126:5-6 நான் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டலும், என்னுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்தலும், என் கண்ணீரை கண்டு மௌனமாயிராதையும். திருப்பாடல் 39:12 நான் வாசிக்கின்றோம். இந்த நேரம் நற்கருணை ஆண்டவருடைய கரங்களில் நம்மையே ஒப்பு கொடுக்கிற நேரம், நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கிற நேரம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை ஒப்பு கொடுங்க. பக்தியோடு தாழ்ந்து பணிந்து அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அற்புதமாக எம்மை படைத்தீர்.
கற்பர நீரே எம்மை மீட்டீர், பொற்புடன் அப்ப ரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானீர். தாழ்ந்து பணிந்து உருக்கமாக நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? பக்தியோடு பாடுவோம். அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடத்தே, அடியோ வாழ்ந்தின் துணை செய்தி, அன்பின் தேவன் கருணையிலே. அற்புதமாக எம்மை படைத்தீர், கற்பர நீரே எம்மை மீட்டீர், பொற்புடன் அப்ப ரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானி. எத்தனை வழிகளில் உமது அன்பை என்பித்தமை நீ ஆட்கொண்டே ஆட்கொண்டே ஆட்கொண்டே. அற்புதமாக எம்மை படைத்தீ, கற்பர நீரே எம்மை மீட்டி, ரச குணத்தில் எப்பொழுதும் இறைவனானி. எத்தனை வழிகளில் உமதன்பை என்பித்தமை நீர் ஆட்கொண்டீ, அன்பின் தேவன் கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினமைமை நிலைநிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவேன். இளமையின் பொலிவால் திகழ்த்தில் அவையும் யாவரும் வாழ தய புரிவேன், யாவரும் வாழ தயை புரிவேன், தயை புரிவேன். கல்வாரி மலையில் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே. இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவேன், அன்பின் தேவன் கருணையிலே. அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே, அடியோர் வாழ்ந்திட துணை செய்வேன், அன்பின் தேவன் கருணையிலே. அன்பின் தேவன் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே, அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். நாம் இருக்கிற இடத்துல நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். நம்முடைய கடவுள் நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை அறிந்து வைத்திருக்கிற கடவுள். நாம் கேட்பதற்கு அதிகமாகவே வாரி வாரி கொடுக்கக்கூடிய தெய்வம். இது இந்த நேரம் நாம் இருக்கிற இடத்துல கண்ணீரோடு நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் நம்முடைய இதயத்தை திறந்து காமிப்போம். வாழ்வு இறைவன் கொடுத்த பெரிய கொடை. வாழ்வு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது இந்த நாளிலே நம்முடைய பிறப்பு மூலமாக எத்தனையோ
மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்ற செய்தியை கொண்டு வருகிறது. அந்த விதத்திலே நாமும் அதே செய்தி தான் அந்த உலகத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நாளிலே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு அதே செய்தி தான் கொண்டு வருகிறது. கடவுள் அவருக்கு ஒரு அற்புதமான பெயரை கொடுத்தார், யோவான். கடவுளின் தயவு. இந்த நேரம் நம்முடைய பெயர் கடவுளுடைய அருளை, கடவுளுடைய ஆசிரை பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் இருக்கிறதா? நம்ம எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நாம் இருக்கிற இடத்துல நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துவோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் அந்த கனி இணைத்திற்கு உங்களை நான் ஏற்படுத்தினேன். என்னை விட்டு பிரிந்து கொள்ளால் எதுவுமே செய்ய முடியாது. அதே ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல இறைவன் கொடுத்த இந்த வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி செலுத்துங்க. கரங்களை மேல உயர்த்துங்க, கரங்களை மேல உயர்த்துங்க. இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, வாழ்வு என்ற கொடையை கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி. இந்த வாழ்வை முழுமையாக வாழ ஆண்டவரே நீ எனக்கு தந்திருக்கிற, என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் எத்தனை ஏராளம் ஏராளம். ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் கடன் பிரச்சனைகளுக்கு மத்தியில, பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில, குறிப்பாக இந்த கொரோனா தொற்றுநோயின் காரணமாக பொருளாதார ரீதியாக எத்தனையோ விதமான பிரச்சனைகள், சாப்பிட்டு கூட வழியில பஞ்சம், பசி, பட்டினி, வெளியில் சொல்ல முடியாத. ஆண்டவரே, தொடர்ந்து நீ வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இந்த தேவன் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நன்றி சொல்லுங்க. நான் வாழ்வது இயங்குவது எல்லாம் தேவனால. தேவன் என்று அவருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது. இவரா எல்லாம் நமக்கு. நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி. எங்கே 2-3 பேர் 2 பேர்களை குழுமி இருக்கிறார்களோ அவருடைய மத்தியிலே நான் வாசம் செய்திருக்கேன்னு சொன்ன ஆண்டவர் இது இருக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவரை நாம் துதிக்க இருக்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவரை போற்றி இருக்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கிறோம். இந்த நேரம் நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, தேவனே நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, அப்பா நன்றி, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி 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 தகப்பனே, நன்றி ஆண்டவரே. என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் கரம் கூப்பி உன் பாதம் நிற்கின்றேன். கர்த்தாவே, உன் கருணை வேண்டி ஜெபிக்கின்றேன். மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு அணைத்துக் கொள்ளும் அப்பா. நம்மை தன்னுடைய தோள் மேல் சுமந்து செல்கிற கடவுள், பிரச்சனைகள் போது நம்ம ஒருவரையும் தன்னுடைய மார்பிலே அரவணைத்துக் கொள்ளுகிற தெய்வம், நம்முடைய பிரச்சனைகளை தன்பால் ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர் இது இருக்கிறார். பக்தியோடு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதித்து, என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் என்று உருக்கமாக பாடி ஜெபிப்போம். இயேசுவே, என் தகப்பனே, மாறும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே, என் தகப்பனே, மாறும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே, என் தகப்பனே, மாறும் நாங்கள் கூடும்
இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் தூங்கும் நேரத்தில். கரங்கூப்பி உன் பாதம் நிற்கின்றோம் கர்த்தாவே, உன் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்துக் கொள்ளும் அப்பா. இசையா புத்தகம் 49:13 வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிகூறு, மலைகளே கழிந்து ஆர்ப்பரி, ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், சிறுமையுற்ற தன் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். இந்த நேரம் ஆண்டவரை துதிக்கிற நேரம், மகிழுங்கள், பாடுங்கள். கூப்பி உன் பாதம் நிற்கின்றோம் கர்த்தாவே, உன் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். கரம் கூப்பி உன் பாதம் நிற்கின்றோம் கர்த்தாவே, உன் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். மனதுருக்கமே என் தெய்வமே, ஆனோடு சேர்த்துக் கொள்ளும் அப்பா. மனதுருக்கமே என் தெய்வமே, ஆவோடு சேர்த்துக் கொள்ளும் அப்பா. என் இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் தூங்கும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் தூங்கும் நேரத்தில். உன்முகம் காண குரல் கேட்க வருகின்றோம், அன்பே அழகே வாருமப்பா. அழகு ரோஜாவே லீலி புஷ்பமே விரைந்தோடி வாருமப்பா. எரேமியா 31:13 அப்போது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பார், அவ்வாறு இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பார். அவளுடைய அழகை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவளுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்துக்கு பதிலாக இன்பத்தை அளிப்பேன். அதே ஆண்டவர் எது இருக்கிறார், இன்பத்தை கொடுத்து ஆசிரியர் கடவுள் எது இருக்கிறார். பக்தியோடு பாடுவோம். உன்முகம் காண குரல் கேட்க வருகின்றோம், அன்பே அழகே வாருமப்பா. உன்முகம் காண குரல் கேட்க வருகின்றோம், அன்பே அழகே வாருமப்பா. அழகு ரோஜாவே நீ புஷ்பமே விரைந்தோடி வாருமப்பா. அழகு ரோஜாவே நீ புஷ்பமே விரைந்தோடி வாருமப்பா. என் இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் தூங்கும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் தூங்கும் நேரத்தில். ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கின்றோம், ஆண்டவரே இயேசுவே வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே, அபிஷேகமே தேற்றிட வாருமப்பா. இசையா புத்தகம் 51:12 வாசிக்கின்றோம். உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானே தான், மடிந்து போகும் மனிதருக்கு புல்லென மாயும் மானிடருக்கு நீ ஏன் அஞ்சுகிறாய். நன்மைத்தனத்தின் அடையாளம் வந்து என கருடும். இதோ ஆண்டவர் இருக்கிறார், இதோ நற்கண்ணை ஆண்டவர் இருக்கிறார். ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கின்றோம், ஆண்டவரே இயேசுவே வாருமப்பா. ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கின்றோம், ஆண்டவரே இயேசுவே வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே, அபிஷேகமே தேற்றிட வாருமப்பா.
ஆற்றல் உள்ளவரே, அபிஷேகமே ஏற்றிட மாறும் அப்பா. என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். துதியோடும் புகழோடும் வருகின்றோம். இஸ்ரவேலின் தேவனே வாரும் அப்பா. மேக ஸ்தம்பமே, அக்கினி தூணே, வழி நடத்த வாரும் அப்பா. துதியோடும் புகழோடும் வருகின்றோம். இஸ்ரவேலின் தேவனே வாரும் அப்பா. துதியோடும் புகழோடும் வருகின்றோம். இஸ்ரவேலின் தேவனே வாரும் அப்பா. மேக ஸ்தம்பமே, அக்கினி தூணே, வழி நடத்த வாரும் அப்பா. மேக ஸ்தம்பமே, அக்கினி தூணே, வழி நடத்த வாரும் அப்பா. என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாம் கூடும் நேரத்தில். இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். தொடக்க நூல் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கின்றோம். நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவு உன்னை கைவிடவே மாட்டேன். இது வெறுமன வார்த்தைகளில் அன்புக்குரியவில்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கிற சத்தியம் நிறைந்த வார்த்தைகள். மகனே, மகளே, நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு போனாலும், நீ எங்க இருந்தாலும் உனக்கு நான் காவலா இருந்து நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். விடுதலை பயண புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை மாத்திரே, உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே. துன்புறும் என் மக்களை விடுவித்து பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு நடத்தி வருவேன். நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். யோசுவா புத்தகம் 1:5-9 நான் வாசிப்பது போல, மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். என்னில் உன் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். நான் போகிற எல்லா இடமும் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தேவன் நம்மை தாங்குவார். ஆண்டவர் எசையாவுக்கு தரிசனம் கொடுத்து தம்முடைய பணிக்கனை எசையாவை அழைத்த அந்த நிகழ்வை எசையா புத்தகம் 6:1-9 உள்ள இறைவார்த்தையை வாசிக்கின்றோம். நான் உங்களை திக்கற்றவளாக விடவே மாட்டேன். நீங்கள் என்னை காண்பீர்கள், என்னில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள்.
எந்த ஒரு சூழ்நிலையில் நான் உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக விடவே மாட்டேன். இதோ உலக முடிவரை என்னால் நான் உங்களோடு இருக்கிறேன். மத்திய நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். கடவுள் எல்லாமே அறிந்தவர், எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்கிற கடவுள் நம்முடைய கடவுள். ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் சிறலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பீராக. இனி நீர் ஒருவரை எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர். 1 அரசர் புத்தகம் 8:39 வாசிக்கின்றோம். பாதாளமும் படிகுழியும் ஆண்டவர் பார்வையில் இருக்க மனிதனுடைய உள்ளம் அவருடைய பார்வைக்கு மறைவாக இருக்குமா? மனிதனுடைய நடத்தை எல்லாம் அவர் பார்வையில் கலங்கமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை பார்க்கிறார். எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன். ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். இந்த தெய்வம் தான் நம்மை நடத்துபவர். இந்த தெய்வம் தான் நம்மை நடத்துபவர். இந்த தெய்வம் என்று நம்முடைய வாழ்க்கையில சின்ன ஒரு விஷயம் நடக்காது. நாம் வாழ்வது இயங்குவது எல்லாம் அந்த தேவனால் தான். அன்புக்குள்ளே இந்த நேரம் நமக்கு நீ ஆண்டவரை விட்டு நோக்குகிற நேரம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே முடிந்து விட்டது நினைக்கிறீர்களா? இந்த கொரோனா தொற்றுநோயின் காரணமாக பலவிதமான இழப்புகளை சந்தித்து ஒரு சில நாட்களிலே நமக்கு என்ன நடக்கும் தெரியாம ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? நாளை தினத்தை நான் எப்படி எதிர்கொள்வேன், எப்படி நாளை தினத்தை நான் எதிர்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில பயணிப்பேன் என்று உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விதமான பரிதவிப்போடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கடவுள் உங்களுடைய ஒப்புக் கொடுங்க. கடவுள் உங்களுடைய ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரிடமிருந்து நாம் எதையுமே ஒழித்து கொள்ள முடியாது, ஒழித்து வைக்க முடியாது. எரேமியா புத்தகம் 23:24 வாசிக்கின்றோம். என் கண்ணில் படாதபடி எவராது பதுங்கிடங்களில் ஒழித்துக் கொள்ள முடியுமா? விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்திருப்பது நான் அல்லவா? நம்முடைய கடவுள் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவருக்கு தெரியும். நம்ம கேட்காமவே தேவன் நம்முடைய தேவையை அறிந்து வைக்கிறார். ஆனால் நாம ஆண்டவரை தேடி வரணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரோடு இளைப்பாறணும். இந்த நேரம் நற்கரணை ஆண்டவருடைய கரங்கள் நம்மை ஒப்புக் கொடுக்கிற நேரம். ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும், நல்லாரையும் பார்க்கும், பொல்லாரையும் பார்க்கும். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். நற்கரணை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கிறார். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லுகிற பொழுது உன்னோடு நான் இருப்பேன். ஆறுகளை கடந்து செல்கிற பொழுது அவை உன்னை முள்ளுக்கடிக்கப்பட மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டார். நெருப்பு உண்மையில் பற்றி எரியாது. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. இசையா 43:2 வாசிக்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே இருக்கிறார். அவரை சார்ந்துள்ள நாம் வாழ்கிறோம், இருக்கிறோம், இயங்குகிறோம். அவரின்றி நம்முடைய வாழ்க்கை எதுவுமே நடக்காது. நம்மை அழைத்த கடவுள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு செவிமடுக்க காத்திருக்கிறார். இந்த நேரம் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்களுடைய வேதனைகளை சொல்லுங்க, உங்களுடைய நெருக்கடிகளை சொல்லுங்க. குறிப்பா நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய கடன் பிரச்சனையை சொல்லுங்க. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்வில் அனுபவித்து கொண்ட அந்த வியாதியை சொல்லி ஜெபிங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை தொட இருக்கிறார். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கரு தாங்கினவள் தன்னுடைய பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்துடும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என் உள்ள கையில் உன்னை நான் குறித்து வைத்திருக்கிறேன். இசையா 49:15-14 வாசிக்கிறோம். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்ல அன்பு உள்ள கடவுள். நம்முடைய கடவுள் கனிவுள்ள கடவுள். ஆண்டவர் தன்னுடைய பேரன்பால் எல்லா உயிருக்கும் இரக்கம் காட்டுகிறார், கண்டிக்கிறார், பயிற்றுவிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை நாம் ஒரு சில தவறுகள் செய்திருக்கலாம். ஆண்டவர் நம்மை கண்டித்து கற்றுக் கொடுத்து நம்மை வழிநடத்த இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நேரம்
நற்கனை ஆண்டவர் நோக்கி கதறி அழுது ஜெபிக்க நேரம், நற்கனை ஆண்டவரோட கண்ணீரோடு நம்முடைய தேவைகளை சமர்ப்பிக்கிற நேரம். என் இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. என் வாழ்விலே, என் வாழ்விலே இதை போன்ற அவமானம் எனக்கு இல்லையே. நீயே கதி என்று இது ஓடோடி வந்திருக்கிறேன். என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே, என்னை கைவிட்டுறாதுங்க ஆண்டவரே சொல்லி நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கலாமா? பக்தியோடு பாடுவோம். இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. என் வாழ்விலே, என் வாழ்விலே இதை போன்ற துயரங்கள் எனக்கில்லையே. நீ கதியென்று உன்னை தேடினேன். என் இயேசுவே, இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுவே. என் வாழ்விலே, என் வாழ்விலே இதை போன்ற துயரங்கள் எனக்கில்லையே. நீயே கதி என்று உன்னை தேடினேன். நீ இன்றி வாழ்வில் கரம் தாங்குவார். நீயே கதி என்று உன்னை தேடினேன். நீ இன்றி வாழ்வில் கரம் தாங்குவார். என் இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. ஆண்டவரே, கடனின் சுமை கூட, வட்டி என்னை அழுத்த, ஏழ்மை என்னை வாட்ட மனம் நொந்தேனே. கையில காசு இல்ல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரே நொடியில கவனக்குறைவால போயிடுச்சு, ஏமாற்றப்பட்டேன். ஆண்டவரே, அழுது அழுது கண்ணில் கண்ணீர் இல்ல, அவமானம், என்ன சொல்றது தெரியல, பணம் பண்ணுன்னு வாழ்ற இந்த உலகத்துல ஆண்டவரே ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், கஷ்டப்படுற ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, தேட்டுங்க ஆண்டவரே. கடனின் சுமை கூட, வட்டி என்னை அழுத்த, ஏழ்மை என்னை வாட்ட மனம் நொந்தேனே. கையில் காசும் இல்லை, துணைக்கோ யாரும் இல்லை, கண்ணீர் அவமானம் தினம் அழுதேனே. ஏசையா, நீ என்னை கண் பாராயோ. ஏசையா, எனக்கு வழி சொல்வாயோ. இனிமேல் நான் என் செய்வேன், இறைவா நீ வழி காட்டுவாய். சரணாகின்றேன் இறைவா, நம்பிக்கை உரமூட்டுவாய். இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. என் வாழ்விலே, என் வாழ்விலே இதை போன்ற துயரங்கள் எனக்கில்லையே. ஆண்டவரே, மருந்து மாத்திரை என்று அலைந்தேன், நோயின் வலி கூடி துடித்தேன், நடக்க முடியல, நடந்த மகிழ்ச்சி இல்ல.
உடல் உள்ள வலியோடு பரிதவித்து ஆண்டவரே இது இந்த நாட்கள்ல இந்த கொரோனா தொற்றினால பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இது ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளுக்கு நாள் ஆண்டவரே பலவிதமான மக்கள் கஷ்டப்படுகிற இந்த வெள்ள தீட்டுங்க ஆண்டவரே, ஆஸ்வதிங்க ஆண்டவரே. மருந்து மாத்திரை இன்றே அலைந்தேனே, நோயின் வலி கூடி துடித்தேனே. நடக்க முடியவில்லை, நடந்தால் மகிழ்ச்சி இல்லை, உடல் உள்ள வலியோடு பரிதவித்தேனே. காப்பாயே நான் என் கரம் குவித்தேனே. ஏற்பாயே நாளும் உன்னை நினைத்தேனே. உன்னை நம்பி வந்தேன் இறைவா, நோய்கள் குணமாக்குவார். மருத்துவ நீ அல்லவா இறைவா, உடல் உள்ளம் சுகமாக்குவார். என் இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. என் வாழ்விலே இதை போன்ற துயரங்கள் எனக்கில்லையே. ஆண்டவரே, புதிய தொழில் செய்து நஷ்டம் பெரிதடைந்தேன், இருந்ததை விட்டு வெறுகையான இந்த கொரோனா தொற்றின் காரணமாக பொருளாதார நெருக்கடி, அடிக்கு மேல் அடி. ஆண்டவரை எழுந்து நிற்க முடியல. ஆண்டவரை என்ன செய்ய தெரியல. கஷ்டப்பட்டு உழைச்ச எல்லா காசு போயிருச்சு. என்ன பண்ண தெரியல ஆண்டவரே. வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம். ஏதோ வந்திருக்கிற மனுஷங்க ஏமாற்றலாம். ஆண்டவரே, நீங்க என்ன ஏமாற்ற மாட்டீங்க, நீங்க என்ன வழி நடத்துவீங்க. ஒப்பு கொடுங்க. புதிய தொழில் செய்தேன், நஷ்டம் பெரிதடைந்தேன், இருந்ததை விட்டு வெறும் கையானே. பிறரை நம்பினாலும் தொழிலில் ஈடுபட்டேன், நட்பின் துரோகத்தா நலிவடைந்தேனே. ஏசப்பா, உலகில் யாரும் இல்லையே. ஏசப்பா, இந்த நிலையில் எங்கே செல்வே. மனித ஏமாற்றலா இறைவா, காப்பது நீ மட்டுமே. புதிய பாதை தந்தார் இறைவா, நல்ல நடந்திடுவே. என் இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. என் வாழ்விலே இதை போன்ற துயரங்கள் எனக்கில்லையே. நீயே கதி என்று உன்னை தேடினேன், நீ இன்றி வாழ்வில்லை கரம் தாங்குவார். நீயே கதி என்று உன்னை தேடினேன், நீ இன்றி வாழ்வில்லை கரம் தாங்குவார். இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்ட
கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. இந்த நேரம் கண்ணீரோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய நேரம். நம்முடைய கரங்களை எல்லாம் மேல உயர்த்தி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி நற்கருணை ஆண்டவரை பாருங்க. என் இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. ஆண்டவரே, நீ சொன்ன அந்த வார்த்தைகள், ஆண்டவரே நீ சொன்ன அந்த வார்த்தைகள், மகனே மகளே அஞ்சாத, பயப்படாத, சோர்ந்து போகாத, நீ கண்ணீர் வடிக்காத, தைரியமா இரு, நான் இருக்கிறேன். பொருளாதார நெருக்கடியா, கடன் பிரச்சனையா, தொழில முன்னேற்றம் இல்லையா, இந்த கொரோனா தொற்றின் தாக்கத்தால் பொருளாதார நெருக்கடியோடு கவலையோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? கவலைப்படாத மகனே, நீ என்னடவா நம்பிக்கையோடு ஜெபி. என்னை நம்பு, என்னை முழுமையை நம்பு, ஜெபி, கண்ணீரோடு ஜெபி. ஆண்டவரே, உண்மை நம்புகிற ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் முடியும் ஆண்டவரே, உம்மால் முடியாத ஒன்றுமையில் ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லா விதமான பிரச்சனை விடுதலை தாங்க ஆண்டவரே. நெருக்கடி தீரணும், கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே, உங்களால முடியும். தொடுங்க, ஆசீர்வதிங்க. நான் எழுந்து நிற்கணும். இனி வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே. இந்த நேரத்துல இந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்து ஜெபிச்சாலும் சரி, எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட வேதனையோடு ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கைவிட்டாதுங்க ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. என்னை சாட்சியா மாற்றுங்க, உயிருள்ள ஒரு சாட்சியா மாற்றுங்க. தெய்வம் சொல்லுகிறார், இந்த நிலை மாறும், நான் உன்னுடைய வாழ்க்கையில குறுக்கிடுவேன். நீ கஷ்டப்படுற அப்படியே நான் உன்னை விட்டுற மாட்டேன், உன்னை நான் வழி நடத்துவேன். அஞ்சாத, கவலைப்படாத, தைரியமாயிரு. பால் குடிக்கும் அகவை தாய் மறக்கலாம், கருத்தாங்கிறவள் தன்னுடைய பிள்ளையை மறக்கலாம். அப்படி மறந்துடணும், உன்னை நான் ஒருபோது மறக்கவே மாட்டேன். நீ என் மகன், என் மகள், கவலைப்படாத, சோது போகாத. நீ ஜெபி, என் இயேசுவே ஜெபி. கஷ்டமா ஜெபி, கண்ணீரா ஜெபி, கடன் பிரச்சனையா ஜெபி, பொருளாதார நெருக்கடியா ஜெபி. நான் வருவேன், உன்னை நான் வழி நடத்துவேன். அதே ஆண்டவர் இதுவும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நேரம் இந்த விடுதலை ஜெபமாலை நாம் சொல்லுகிற பொழுது ஒரு சொட்டு கண்ணீரோடு அகில உலகத்தை அந்த நாட்களை ஆண்டோடைய கரங்களை கொடுப்பா. ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தொற்று நோயின் தாக்கத்தால புதிய நோயாளிகளாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய இந்த வேளையில ஒவ்வொரு நாளும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் நம்முடைய மண்ணில் இறக்கக்கூடிய சூழ்நிலை, பயத்தோடு அச்சத்தோடு பீதியோடு வாழ்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை வழி நடத்தட்டும். ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். அவரை தாண்டி நம்முடைய வாழ்க்கை எதுவும் நடக்காது. நாம் இந்த ஜெபத்தை சொல்லுகிற பொழுது ஆண்டவர் வல்லமையாய் நம்மை தொடட்டும், பாதுகாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். பக்தியோடு இந்த விடுதலை ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கலாமா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார்.
நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. முழந்தாள் படிட்டு மாண்பீகத்தை பாடி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். உயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் புனித ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையாகிய இறைவனோடும் தூயாவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.